7 பேருக்கு லெட்டர் அனுப்புகிறேன். இவிஎம் மிஷின் சம்மந்தமாக அக்னாலஜ்மெண்ட் கார்டோட இணைக்கப்பட்டு அனுப்புகிறேன். அடுத்து மோடிக்கு அனுப்புகிறேன். இந்தியா பிரதமர் மோடியும் மம்தா பானர்ஜியும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். மம்தா பானர்ஜியை செவிக்க வைக்கிறேன், வெற்றி பெற வைக்கிறேன். இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இவிஎம் மிஷினில் எந்த விதமான அதாவது உயரிய சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை கண்ட்ரோல் செய்து இந்தியா பிரதமர் 100 ஓட்டு போடும்போது அதே மாதிரி மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடுவாங்க. அதில் 150 ஓட்டில் மம்தா பானர்ஜி வெற்றி பெறுவாங்க. அப்போ இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இது வரைக்கும் ஆண்டிருக்காங்கன்னு தெரிய வரும். இவிஎம் மிஷினை தடை செய்ய வேண்டும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் அமோக வெற்றி பெற்ற விஜய் 100 ஓட்டு போடணும். ஜீரோவான நான் தமிழர் கட்சி சீமான் 100 ஓட்டு போடணும். அந்த நான் தமிழர் கட்சி சீமானை 150 ஓட்டில் வெற்றி பெற வைக்கிறேன். எந்த விதமான இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் இவிஎம் மிஷினில் அதிநவீனமான சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தாமல் அந்த மிஷினை சாதாரண முறையில் கண்ட்ரோல் செய்ய முடியும். ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்தியா விஞ்ஞானியும் அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்ல வேண்டும் என்று கோரிக்கையோட அக்னாலஜ்மெண்ட் கார்டோட அனுப்புகிறேன். 5 நீதிமன்றத்துக்கு, அதாவது இந்தியா பிரதமருக்கு, எலெக்ஷன் கமிஷனருக்கு, அதே மாதிரி இந்த மதுரை 6 ஏடிஜே, சிபிஐ கோர்ட்டு, அதே மாதிரி பிடிஜே, ஜெயம் 2, ஜெயம் 1 5 நீதிமன்றத்துக்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டைட்டில் பேசுகிறேன். இன்றைக்கி 16ஆம் தேதி ஜெயம் நீதிமன்றத்தில் நீதிபதி வரல. 24 வாய்தாவில் 6 ஏடிஜே நீதிபதி வர கிடையாது நீதிமன்றத்துக்கு. அதே மாதிரி இந்த தேர்தல் எனக்கு வாய்ப்பு கொடுக்காமல் நடத்திட்டீங்கன்னு கேட்குறதுக்காண்டி போனேன். இந்த 11/5/2026 அன்று ஜெயம் 1 நீதிபதி வரவில்லை. அது குறித்து நான் எழுதியிருக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். 75 நாளைக்குள்ளே தமிழ்நாடு முதலமைச்சர் இவிஎம் மிஷின் போட்டிக்கு தயார் என்று முன்கூட்டியாக சொல்ல வேண்டும். அதேமாதிரி தமிழ்நாடு முழுவதும் படிக்கிற பிள்ளைக்கு சம்பளமும் 10, 11, 12 படித்த பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியலைன்னா பதவி விலக வேண்டும். நன்றி, வணக்கம். அடுத்த டைட்டில் பேசுகிறேன்.